ஓகே சார். அடுத்ததாக ரேவதி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ரேவதி, யாருக்காக பேச போறீங்களோ பேசலாம். எனக்காக சொல்லுங்க. என் பேர் ரேவதி. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 3/7/1990. நான் என் பர்த் பிளேஸ் பெங்களூர். எத்தனை மணிக்கு பிறந்தம்மா? மண்டே நைட் 1:15 காலையில். சரி, உங்கள் பேர் என்னம்மா? ரேவதி. பெங்களூரில் எங்கே இருக்கே? கண்டோன்மெண்ட்ல. வெரி குட். அற்புதமான பெண்ணு. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, 2 சமாச்சாரம். திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எதிர்காலமும், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், எதிர்காலம், செய்யும் தொழிலில் இடமாற்றம், இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? உங்கள் வீடு பக்கத்துலேயே கேண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆஞ்சநேய சுவாமி கோவில் உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது. செந்தூரம் பூசி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இல்லைன்னா சனிக்கிழமையும் 3 வாரம் வழிபடணும். அப்படி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, வருமானம், இது அத்தனையுமே 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். செஞ்சு பாருங்கள். அந்த செந்தூரம் நெத்தியில் வச்சுங்க. வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக கவிதா சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. கவிதா, யாருக்காக பேச போறீங்கம்மா? எங்க பையனுக்காக பேசுறேங்கம்மா. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 26/12/1997. டைம்மா? டைம் காலையில் விடிகால் 4:12. வெரி குட். வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காருமா? ஆமாங்க. வெரி குட். விசாக நட்சத்திரம், துளாராசி. நல்ல பையன்மா, அருமையான பையன், தங்கமான பையன், நோ டவுட் அட் ஆல். இவனுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை, எதிர்காலம், வேலை, இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். நல்ல மருமக வருவா, நல்ல எதிர்காலம் அமையும். என்ன இப்போ எங்க இருக்காரு அவர்? எந்த ஊர்ல? ஒரு குழப்பமா இருக்கு. பெங்களூர்ல இருக்காங்க. ஒரு கவலைப்படாதீங்க. திருமணம் தான் பண்ணிக்கணும்னு சொல்றான். அதான் பாருங்க, இது வந்து காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறதா நான் இந்த நிகழ்ச்சியில் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த பெண் ஜாதகம் பார்க்கணும். இருந்தாலும் இது ஒரு பொது நிகழ்ச்சி. ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு மேட்ரு சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்க. அவர் சென்னைக்கு வரும்போது கடற்கரையில் குளிக்க சொல்லுங்கள். கடற்கரையில் குளிச்சுட்டு நேராக போயிட்டு பார்த்தசாரதி கோவிலில் சுவாமியை பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். தீர்க்கமான தெளிவான முடிவு எடுப்பார். பார்த்தனுக்கு சாரதி, பார்த்தனுக்கே சாரதி. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட மாட்டாரா? நான் சொன்ன மாதிரி கடற்கரையில் போய் செஞ்சுட்டு போக சொல்லுங்கள். நல்ல வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக ரமீலா மேரி மயிலாடுதுறையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா. யாருக்காக பேச போறீங்கம்மா? கொடுங்க. பாப்பா பேரு நிலா. 2025ல பிறந்தா. 10:30 மணிக்கு. டேட் சொல்லுங்க. 14/2. 14/2/2025. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு காலையில். எந்த ஊரில்? மயிலாடுதுறை. இப்போ எங்கே இருக்கீங்க? புரியல. இப்போ எங்கே இருக்கீங்க? மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறோம். வெரி குட். எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன பேர் வச்சிங்க? நிலான்னு பேர் வச்சுருக்கோம். நிலான்னு பேர் வச்சுருக்கீங்க. வெரி குட். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அழகாக இருப்பா. மாசி மறுபற்ற முகம், வட்டமான முகம், பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பா. இன்றைக்கே எழுதி வச்சிங்கம்மா. அவள் பேர் வந்து டாக்டர் நிலா. டாக்டர் நிலா. டாக்டர் நிலாவா? ஆமாம், 15 நாள் குழந்தை. அவள் ரொம்ப பிரமாதமாக படிப்பா. கையில் சூரிய ரேகை இருக்குது. சூரியனும் புதனும் அவளுடைய ஜாதகத்தில் அற்புதமாக படிப்பா. நல்ல எதிர்காலம் அமையும். தைரியமாக போங்க. இவளுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஒரு முறை குலதெய்வத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை போய் செஞ்சுட்டு வந்துடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக கலாவதி மதுராந்தகத்துலேருந்து நினைச்சிருக்கீங்க. கலாவதி, யாருக்காக பேசணுமா? பிள்ளைக்குமா. அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. அவங்களது 3/1/88 சார். எத்தனை மணிக்குமா? காலையில் 6:30க்கு ஞாயிற்றுக்கிழமை. வெரி குட். இது யார் ஜாதகமா? எங்க பையன்பா. எங்க இருக்கீங்க? நாங்க மதுராந்தகம் உள்ள இருக்கோம். வெரி குட், வெரி குட். மதுராந்தகம்னா அந்த அரைப்பாக்கன்னு ஒரு கிராமத்துல இருக்கும். வெரி குட். திருவாதிரை நட்சத்திரம். கரெக்டா? மிதுன ராசி. மிதுன ராசி சார். ஆமா. மிருகசீரிஷம் சார். வரலையே. காலையில எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? 6:30. 6. ஆமா சார். 6:30 தான் சார். டைம் கொஞ்சம் முன்ன பின்ன தப்பு சொல்றீங்க. சரிங்க சார். அதான் மிருகசீரிஷம் தான் சொன்னாங்க ஜாதகாரங்க. இவருடைய ஜாதகத்துல நீங்க சரியான டைம் கொடுக்கல. மிதுன ராசி, அது ஒண்டி கரெக்டா சொல்றீங்க. இப்ப என்ன திருமண வாழ்க்கை பாதிக்குது? எதிர்காலத்தை பத்தி கேட்கறதுக்கு
இதை தான் நீங்க கேட்கறதுக்கு இருக்கீங்க, இவ்வளவுதானே? கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா அவருடைய கல்யாணம் திருமண ஆயிடுச்சு, வாழ்க்கை வேலையும் நல்லபடியா நல்லா வேணும். அதுல பிரச்சனைகள், சின்ன சின்ன இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும், இதுதானே? ஆமா சார். ஆமா, நீங்க ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவில்னு ஒரு கோவில், அந்த கோயில் தெரியுமா உங்களுக்கு? மதுராந்தகத்தில் இருக்கிறது. மதுராந்தகத்தில் என்ன சார், என்ன கோயில் சார்? ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவில். ஆட்சிபுரீஸ்வரர். ஆமா. போயிட்டு போறோம் சார், கேட்டு போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல இருந்தவங்க எல்லாருமே ஆட்சிபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு ஆட்சி புரிந்தவர்கள்லாம் ஒரு சரித்திரம் இருக்கு நம்ம நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில் அந்த கோவில். அந்த ஈசன் தலையில குளம்படிப்பட்ட அந்த இன்னும் கூட அந்த காயம் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு கோவில். அந்த கோவில்ல சித்திரை மாசம் ஒரே ஒரு பூ பூக்கும் அந்த மரத்துல, அன்னைக்கு அங்க விழா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில், சித்தர் வாழ்ந்த பூமி. இதெல்லாம் ஒரு நாளைக்கு கதை சொல்றேன். இந்த ஆட்சிபுரீஸ்வரர் கோவிலுக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த இரட்டை தேங்காய் கட்டி விநாயகருக்கு நீங்க வழிபடணும். அப்படி செஞ்சீங்கன்னா இவனுடைய திருமண வாழ்க்கையில மேன்மையும், அதே மாதிரி செய்கிற தொழிலில் மேன்மையும், நல்ல வருமானமும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி கலாவதி. இவங்களோட நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சார். நீங்க ஒரு 2 minutes கேட்டிருந்தீங்க, ஏதோ கதை சொல்லணும், இதை பத்தியும் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. வாழ்க்கையே பாருங்களேன், இவங்க கிட்ட கதை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்னும் ஜோதிடம் நிமிடம் ஜோதிடம் சொல்லுங்க அப்படின்னா நீங்க நல்லா கதை சொல்றீங்க சார். இது கதை இல்லை, நிஜம். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையும் யாரெல்லாம் நீங்கள் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா தான் ஃபிக்ஷன் இருக்கும், அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் நான் அனுபவித்தேன், என்னுடைய பின்னாடி சந்ததிகள் அனுபவிக்கணும் அப்படின்னு கல்லில் எழுதிட்டு போவான். இவெல்லாம் பேப்பரில் எழுதுவான், ஆனால் கல்லில் எழுதிட்டு போவான். நீ இன்னும் கூட தென்காசி நீங்கள் போயிருந்தீங்கன்னா குற்றாலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த காற்று இருக்கு இல்லைங்களா, அந்த வாசப்படியில் நீங்கள் நின்னீங்கன்னா, அம்மா இது கதை இல்லைம்மா, இது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கம்மா. அந்த வழியில் நின்னீங்கன்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும்னா அந்த காற்று உள்ளே தள்ளும். திருப்பி கோயிலில் இருந்து வரும்போது அதே இடத்துல நின்னீங்கன்னா வெளியே தள்ளுனா வெளியே தள்ளிடும். இந்த அதிசயம் நான் சொல்கிறது பொய் அல்ல, கதை அல்ல, நிஜம். ஏன்னா குற்றாலத்தில் இருந்து வர்ற அந்த பொதிகை மர சாரனுடைய அந்த அமைப்பு, கோயிலுடைய அமைப்பு, உள்ளே போகிறதுக்கு நின்னீங்கன்னா உள்ளே தள்ளிடும், வெளியே வர்றதுக்கு நின்னீங்கன்னா வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட நம்ம ஆன்மீகம், இது ஆன்மீக பூமி, அற்புதமான பூமி. அனுபவம் தான். நான் அனுபவித்தேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அனுபவித்தேன், என்னுடைய சந்ததிகளுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு நிமிடம் ஒரு ஜோதிடத்தில் தயவு செஞ்சு பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் இதை தெளிவாக எடுத்து வச்சிங்க. இதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா காலையிலையா மாலையிலையா, நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பரிகாரங்கள், எந்த கோவில்கள், என்ன தானங்கள், என்ன அடுத்த வாரம் 3 மணிக்கு தந்தி டிவியில் சந்திப்போம். நிறைய பேசுவோம். கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய இருக்காங்க, நீங்களும் ஜாதகம் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கீங்க. நிறைய பேசுவோம், தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.